نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما وتوقيرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தினம் ஒரு நபியுல்லா என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பொறுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் தஆலா பொறுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பொறுமையை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆக மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நபி தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க யாருடைய சந்ததி கேட்டீங்கன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததி வந்தவங்க தான் யாரு? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாராகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகனாராகிய ஈசா, அவங்களுடைய மகனாராகிய ராஹில், அவங்களுடைய மகனாராகிய அமூஸ், அவங்களுடைய மகன் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேத்தி. அதாவது யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனாராகிய அப்ரஹீமின் சொல்லக்கூடிய மகனுடைய மகள் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய். இவங்க எங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க பிறந்தாங்க கேட்டீங்கன்னா, அதாவது திமிஷ்க் நாட்டில், அதாவது இன்றைய சிரியா என்று சொல்லக்கூடிய ஹவுஸ் என்ற கிராமத்துல தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி கிறிஸ்டியனுடைய அந்த பைபிள்ல எப்படி அழைப்பாங்கன்னா, ஹிப்ரு என்ற வார்த்தையை கொண்டு அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா, லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சொந்த மகள் ஆகிய ரஹீமா அவங்களுடைய பேரு. அவங்க தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி. இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எத்தனை பேரு கேட்டீங்கன்னா, மொத்தம் 10 பிள்ளைங்க. அதுல 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். சில ரிவாயத்துல 13 பிள்ளைங்களும் சொல்றாங்க, சில ரிவாயத்துல 18 பிள்ளைங்களும் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் தந்தை ஒரு செல்வந்தர். ஆனா அதை விட பல மடங்கு செல்வந்தராக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 7000 ஆடுகள் அவங்க வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 3000 ஒட்டகங்கள், அதே போன்று 1000 பெண் குதிரைகள், 1000 ஆண் குதிரைகள் வைத்திருந்தார்கள். அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் சமயத்துல மிகவும் செழிப்பான முறையில நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்றாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை கொடுக்கின்றான். என்ன சோதனைன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான 3 விஷயங்கள், இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் மொத்தம் 3 விஷயம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது செல்வம். ஒரு மனிதனுடைய முக்கியமான விஷயம் செல்வம், இரண்டாவது தன்னுடைய மனைவி பிள்ளைகள், மூன்றாவது ஆரோக்கியம். இதுதான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான 3 விஷயங்கள். இந்த 3 விஷயமே அல்லாஹ் தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கின்றான். கிட்டத்தட்ட 18 வருடங்கள் தன்னுடைய செல்வம் அனைத்தும் எல்லாமே அழிந்து போகிறது. இரண்டாவதாக தன்னுடைய அனைத்து பிள்ளைகளுமே மரணித்து போகிறது. மூன்றாவதாக தன்னுடைய உடல் மிகப்பெரிய ஒரு நோயை கொண்டு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு சொன்னீங்கன்னா, அதாவது தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புமே அழிந்த நிலையில, அதாவது அந்த அழிந்திலிருந்து துர்நாற்றை வெளியே வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடல் ரீதியா அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா, மக்களால அந்த துர்நாற்றின் காரணமாக மக்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய மனைவி ஊரை விட்டு ஒதுக்குறாங்க. சில ரிவாயத்துல இப்படியும் சொல்றாங்க. எப்படி விரட்டுறாங்கன்னா, தன்னுடைய நாயை கொண்டு அவர்களை விரட்டினார்கள் என்று சில ரிவாயத்துல சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ரொம்ப நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய மனைவிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு கூட, உண்பதற்கு கூட காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. தன்னுடைய மனைவி
கூலி வேலை செய்து அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை கொண்டு தன்னுடைய கணவராகிய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவை சமைத்து கொடுப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். ஒரு சமயத்துல அதையும் ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நோயை தன்னுடைய மனைவியாகிய ரஹீமாக்கும் அவங்களுக்கும் அந்த நோய் வரும், அதனால அவங்க எங்க போய் வேலை செய்யணுமோ அவங்களுக்கு அந்த நோய் பரவி விடும் சொல்லி சில வதந்திகள் பரப்புறாங்க. அப்போ நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஆகிய ரஹீமா அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஊரை விட்டு ஒதுக்குறாங்க. நீங்க என்னது ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சுத்தமா தன்னுடைய கணவருக்கு பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரம் உணவு சமைக்க கூட உணவு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ ரஹீமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய முடி ஒரு சைடு ஒரு முடியை வழித்து விட்டு அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து தன்னுடைய கணவரைக்கும் உணவு செஞ்சு கொடுக்குறாங்க. இரண்டாவது நாள் அதே மாதிரி பண்றாங்க. இன்னொரு சைடு முடி ஃபுல்லாவே வலித்தது பிறகு அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை கொண்டு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, உனக்கு எங்கிருந்து இது உணவு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ரஹீமா அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் இது மாதிரி முடியை வலிச்சிட்டேன், அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சுதான் என்னது நான் உணவு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதை பார்த்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்பட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், வதுகுரு அப்தன அய்யூப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், எங்களுடைய அடியானாகிய அய்யூபை நினைவு கூறுங்கள், இது நாதா ரப்பஹும், மனைவியுடைய தலைமுடியை பார்த்து அல்லாஹ் அழைத்தான், அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான் பினுசுபின் அதாப், யா அல்லாஹ் ஷைத்தான் என்னில் குடிகொண்டு விட்டான், ஷைத்தானால் எனக்கு நோய் வந்து விட்டது என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள். அப்புறம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப படுத்துக்கிட்டு இருப்பாங்க. படுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எந்திரிக்க ரொம்ப முடியாம தன்னுடைய மனைவி கூப்பிடுறாங்க. அப்போ கூப்பிடுற சமயத்துல தன்னுடைய மனைவி வீட்டுல இருக்க மாட்டாங்க, வெளியே போயிருப்பாங்க. அப்போ உடனே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பொதுவா வயசானவங்க ரொம்ப கோவப்படுவாங்கல்ல, வயசானவங்க அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க நோயாளியா இருக்கவங்க ரொம்ப அதிகமா டக்குன்னு கோவப்படுவாங்க. அதே மாதிரி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமும் கோவப்படுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உர்குது பிரிஜ்லிக, உங்களுடைய காலை கொண்டு பூமியிலே அடியுங்கள், வஹாதா முக்தஸலுன் பாரிதும் வஷராப், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஊற்றை நீங்கள் குளிர்ந்த அந்த பானத்தை நீங்கள் குளியுங்கள் மற்றும் அதிலிருந்து நீங்க குடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போன்று செய்யறாங்க. செஞ்சது பிறகு உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோயுமே சரியாகிவிட்டது. உள்ரங்கமாகவும் இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த நோயா இருக்கட்டும், வெளியே பாதிக்கப்பட்ட அந்த நோயும் முழுமையாக குணமடைஞ்சு திரும்பவும் பழைய நிலவுக்கு இயல்புக்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் திரும்பினாங்க. அதே போன்று அவங்களுடைய மனைவியும் பழைய நிலவுக்கு திரும்புறாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய செல்வத்துல மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். கிட்டத்தட்ட அதற்கு பிறகு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 26 பிள்ளைங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாங்க. எனவே வாழும் காலம் எல்லாம் எப்படி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையை கொண்டு வாழ்ந்தார்களோ அதே போன்று பொறுமை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக. வாஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.